ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் எங்கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னா, மேம் நாங்கள் தீட்சை வாங்கலை, மந்திரம் தீட்சை வாங்கினாதான் பலிக்கும்னு சொல்கிறாங்க, குரு பரம்பரையில் தான் தீட்சை வாங்கணும், மந்திர தீட்சை வாங்கணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போகிறது, எங்களால் முடியல அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்குத்தான் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு தீட்சை அவசியம் கிடையாது, குரு பரம்பரையில் வர்றதுக்கு அவசியம் கிடையாது. இந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியே சாண்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த மந்திரம் சிவனும் சக்தியும் இணைந்தது, மேஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி இந்த ரெண்டும் இணைந்தது. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான மந்திரம். ஸோ அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா சாம்ப சதாசிவம். இதை நீங்கள் பாட்டாக கூட பாடலாம், சாம்ப சதாசிவ சாம்ப சதாசிவ அப்படின்னும் பாடலாம், இல்லை மந்திரம் மாதிரி ஜபிக்கலாம் சாம்ப சதாசிவன்னு. ச அப்படிங்கிறது சிவனை குறிக்கும், அம்பாள் அம்பா அப்படி சொல்கிறோம் இல்லையா, இப்போது அந்த சவும் அந்த அம்பாவும் குறிஞ்சது சாம்ப அப்படின்ற ஒரு வார்த்தை. நெக்ஸ்ட் சதாசிவம், சதா சதா அப்படின்னு சொன்னால் சதா சர்வ காலமும் டிவியே கெதின்னு இருக்கு, சதா சர்வ காலமும் ராமநாமமே கெதின்னு இருக்கிறது. அப்போது சதா சர்வ காலம்னா எப்பொழுதும் எப்பவும் அப்படின்னு. அப்போது சதாசிவம் அப்படின்னா ஒரு ஒரு நிலையற்ற ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஃபார்ம். சிவனுக்கு ஒரு ஃபார்ம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிவன் அந்த சூன்யத்தை குறிக்கக்கூடியது, அதாவது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லாதவர் தான் சிவம் இல்லையா. அப்போ அந்த சிவனுக்கு ஒரு வடிவம் இல்லை, அதனால தானே லிங்க வடிவாக நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். பானலிங்கம் எடுத்துக்கிட்டா சூன்யம் ரவுண்ட் அந்த ஓவல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அப்போது அவருக்கு வடிவம் இல்லை, எல்லை இல்லை. அப்புறம் அவர் எப்போவுமே தியான நிலையில் இருக்கும். சிவன் எப்போவுமே ஒரு மெடிடேட்டிவ் ஃபார்மில் இருப்பாங்க. அப்போது அது அப்படிப்பட்ட எட்டர்னல், அதற்கு அளவே கிடையாது, ஒரு எண்டே கிடையாது, லிமிட்லெஸ் எண்ட்லெஸ் இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி இல்லையா சிவம். அப்போது சிவனும் சக்தியும் சேர்ந்து நம்ம எட்டர்னல் ஃபார்மை ப்ரேயர் பண்ணுறது தான் இந்த மந்திரம் சாம்ப சதாசிவம். இந்த சாம்ப சதாசிவம் சொல்லும்போது மேஸ்குலின் எனர்ஜி ஃபெமினின் எனர்ஜி, சிவன் சக்தி ப்ளஸ் நம்ம எட்டர்னல் ஃபார்ம், இது எல்லாமே சிவனே எட்டர்னல் ஃபார்ம் தான். ஸோ சிவனும் சக்தியும், ஏன்னா பராசக்தி, ஆதி பராசக்தி. ஆதின்னா அவள் தான் முதல்ல, அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை. பரானா எங்கும் நிறைந்தவள் அவள். அப்போ எங்கும் நிறைந்து எப்படி இருக்க முடியும், அதற்கு முடிவே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம். அப்போ ரெண்டுமே கலந்து கொடுத்தோம்னா இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ பவர். நம்ம எல்லாருக்குமே தாய் தந்தை யார், சிவனும் சக்தியும் தானே. அப்போது நம்ம தாய் தந்தையரின் பெயரை எடுக்கிறதுக்கு யாரோட தீட்சையும் தேவையில்லையே, நம்மளுடைய அப்பா அம்மா தானே. ஸோ அந்த ரெண்டு எனர்ஜியும் சேர்த்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தீட்சை இதெல்லாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சிவ தீட்சை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணாலே போதும், சிவனின் சக்தியும் தேவியின் சக்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக அருள் கிடைக்கும், அவங்களுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சாம்ப சதாசிவம்னு சான் பண்ணாலே போதும்.